நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்தே அனைத்து வயதினருக்கும் ஏற்ற எளிமையான யோக முத்திரை பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது நலம் தரும் சக்கரா தியான பயிற்சி. ஒரு நாற்காலியில் அமர்ந்தே நமது எப்படி ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் நல்ல ஒரு பிராண ஆற்றலை பெறுவது, அதை தொடர்ந்த உள் உறுப்புகளுக்கு எப்படி நாளமில்லா சுரப்பிகளுக்கு சக்தியை பெறுவது, அதுபோல் நமக்குள் இருக்கக்கூடிய மனோசக்தியை, மெய் உணர்வை எப்படி உணர்வது. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்தே தலைமுதல் கால் வரை அனைத்து உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக முறை பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது எல்லா வயதினருக்கும் ஏற்ற உடல் அமைதி, உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, ஆத்மானந்தம், இந்த மூன்றையும் தரக்கூடிய நலம் தரும் சக்கரா தியான பயிற்சி பார்க்க போகிறோம். நமது உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான மையங்களை தான் சக்கரங்கள்னு நமது சித்தர்கள் நமக்கு புரியும்படி சக்கரங்கள்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த ஒவ்வொரு மையத்திற்கும் அதற்குள் இருக்கக்கூடிய முக்கியமான நாளமில்லா சுரப்பிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. நமது முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதி, உள்பகுதி, அது மூலாதாரம்னு சொல்கிறோம். அது கோனாடு சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது. சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும். நாம் இன்றைக்கு இந்த தியான பயிற்சியில் அந்த இடத்துல எப்படி நல்ல பிராண ஆற்றலை நன்றாக பரப்புவது அதான் பார்க்க போகிறோம். அந்த முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பிலிருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே மனக்கண்ணால் பார்க்க போகிறோம். அது சுவாதிஷ்டான மையம், அட்ரினல் சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது. அந்த இடத்துல எப்படி ஒரு பிராண ஆற்றலை நம்ம பெறப்போகின்றோம். இரத்த அழுத்தம், உயர்ந்த இரத்த அழுத்தம், குறைந்த இரத்த அழுத்தம், அந்த மாதிரி பிரச்சனை வராது. வயிற்று உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, மணிபூரக மையம், அந்த இடத்துல நம்ம தியானம் செய்யும் பொழுது பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும், சுகர் கட்டுக்கோப்புக்கு வரும், குடல்கள் எல்லாமே சுத்தமாக இயங்கும், உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். அநாகத மையம், இதயத்தினுடைய உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, அந்த இடத்துல நம்ம எப்படி பிராணனை தியானிக்க போகிறோம். அந்த இடத்துல தியானம் செய்யும் பொழுது தைம சுரப்பி நன்றாக சுரக்கும், இதய துடிப்பு சீராக இருக்கும், ஹார்ட் அட்டாக் வராது. விசிக்தி மையம், தொண்டை உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, அந்த இடத்துல நம்ம பிராணனை தியானிக்கும் பொழுது தைராய்டு, பேராதைராய்டு நன்றாக இயங்கும். ஆக்ஞை சக்கரம், நெற்றி புருவ மையம், அந்த இடத்துல நமது மூச்சோட்டத்தை தியானிக்கும் பொழுது பீனியல் சுரப்பி நன்றாக சுரக்கும். இன்டியூஷன் சொல்கிற பாருங்க, உள் உணர்வு, ஞானம் நமக்கு கிடைக்கும். தலைக்கு மேலே ஒரு 4 இன்ச் அந்த இடத்துல தியானம் செய்யும் பொழுது சகசிரார மையம், பிட்ரூட்ரி சுரப்பி நன்றாக சுரக்கும். ஸோ இந்தந்த மையங்களில் நம்ம ஒரு எளிமையான ஒரு ஏறு நிலை, இறங்கு நிலை தியானம் பண்ண போகிறோம். இதுதான் சக்கரா தியானம். இது செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, தன்னை உணர்தல், ஆத்மானந்தம் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ கை தியான முத்திரை, இடது கை கீழே, வலது கை மேலே, இந்த 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி உங்களது ஆழ் மனதை, தலைவெளி தசைகள், மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். இடதுகை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். ஹிருதயத்தின் வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வலி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வலதுகால், இடதுகால் வெளி தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க 3 முறை. இப்போ உங்கள் மனதை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, உள்பகுதி, அது மூலாதார மையம், உங்களது உணர்வை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராண சக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு 30 வினாடி. அதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம்,
கண்களை மூடி மனக்கண்ணால் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். முப்பது வினாடிகள். அடுத்து மணிபூரக மையம், வயிற்று உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. உங்களது உணர்வை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். அநாகத மையம், இதயத்தினுடைய உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். ஒரு 1 மினிட். விசுக்தி மையம், தொண்டை உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. உங்களது உணர்வை, உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ஆக்ஞை சக்கரம், நெற்றி புருவ மையம். நெற்றி புருவ மையத்தில் உங்களது உணர்வை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். சகசிராரம், தலைக்கு மேல் 4 இன்ச் வெட்டவெளி. உங்களது உணர்வை அந்த இடத்திலே தியானிக்கவும். மீண்டும் உங்களது உணர்வு கழுத்து முதுகு, நடுமுதுகு, முதலில் ஆரம்பித்த மூலாதார மையம், முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். நேயர்களே, தியான முத்திரையில் மூலாதாரத்திலிருந்து ஆரம்பித்து முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, அதற்கு மேலே 4 இன்ச்சு, வயிற்று பகுதி, இதய பகுதி, தொண்டை பகுதி, நெற்றி பொற்று, தலைக்கு மேலே ஒரு 4 இன்ச். அது முடித்ததுக்கப்புறம் அப்படியே பின்வழியாக உணர்வுனால் வந்து முதலில் ஆரம்பித்த மூலாதார மையம், முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை ஒரு 30 வினாடி முதல் 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஏறு நிலை, இறங்கு நிலை, இந்த தியானம் நமது உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கியமான நாளமில்லா சுரப்பிகளுக்கும் நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடியது. அதை சார்ந்த உறுப்புகள் திடமாக இயங்கும். அப்போ நமக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், உள் அமைதி கிடைக்கும். நமக்குள் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், கோபம் அனைத்துமே நீக்கப்படுகின்றது. அப்போ முழுமையான உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி. இதையும் தாண்டி உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினில் உள்ள உத்தமனை காண். இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய மெய் உணர்வு, ஆத்மஸ்வரூபம், உயிராற்றல், அதை உணர முடியும். அப்போ நமக்கு உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, ஆத்மானந்தம் மூன்றும் கிடைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.